வச்சுட்டேன் பாத்துக்க. நான் போற சந்தியா. ஏதோ நான் சந்தோஷமா எடுத்துட்டதா நினைக்காதே. விக்கிரகம் அனாதையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேனே தவிர நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. என்ன காரியம் பண்ணிட்டேன்? புருஷன் முன்னாடி சேர்ந்து தானே சன்னிதில விளக்கேத்துவா. இப்படி பண்ணிட்டேனே. அடிக்கடி சாப்பாடுல பாவக்காய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் புத்தி ஒழுங்கா வேலை செய்யும். சும்மா பார்த்துட்டே இருக்கேனே, அனுப்பிச்சிட்டு போங்க. சரி சரி, அணைக்க வேண்டாம். நீங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சுவாமி கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தள்ளுங்க. வந்துட்டாரு விளக்கேத்த. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா சந்தியா மனசுக்குள்ள நான் நுழையணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னை அள்ளிச் சென்றாளே, இமைக்கின்ற நொடியில் கண்ணாலே இன்ப இம்சை செய்தாளே. என் வாழ்வினிலே கிடைத்தது போல எவருக்கு கிடைக்கும்? என் பாவை அவள் பார்த்த பார்வையால் வெயிலுக்கும் குளிரும், குளிருக்கும் வேர்க்கும். அடடா 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 என்னை அள்ளிச் சென்றாளே, இமைக்கின்ற நொடியில் கண்ணாலே இன்ப இம்சை செய்தாளே.
தொலைவில் சென்று திரும்பி பார்த்தாய் என்னை நான் தொலைத்தேன் நெஞ்சுக்குழியில் ஆசை வைத்து தொண்டைக்குழியில் மௌனம் வைத்தால் என்னதான் செய்வேன் காதல் வந்து பத்திக்குதே ஹார்மோன் எல்லாம் தித்திக்குதே இது என்ன நிகழ்வோ புறப்பொருள் மறைக்கின்ற புற ஏற நினைக்கின்ற இது என்ன நடிப்போ நான் சிறு பிள்ளையானால் ஒளிகின்ற சாக்கில் சேலையுடன் பின்னுவேன் அதன் வாசம் முதலே கடடாடடாடடா என்னை அள்ளிச் சென்றாளே இமைக்கின்ற நொடியில் கண்ணாலே இன்ப இம்சை செய்தாளே தோட்டம் எல்லாம் உன்னை தேடும் பட்டாம்பூச்சிகள் உன்னை சுற்றும் நீதான் மலர உன்னை கண்டு மேகம் ஆடும் கூந்தல் முடி குட்டி போடும் நீதான் மயிலோ உன் பாதம் பட்ட கல்லெடுத்து பத்திரமாய் வைத்துக் கொண்டேன் அது என் தெய்வம் காலை மாலை காட்சி தந்தாய் கண்ணசைவில் வார்த்தை தந்தாய் அது என் வேதம் நீ சில்லென்று சிரித்தால் சிறகுகள் முளைத்து சிகரத்தை அடைவேன் பிறந்த சிறப்பையும் அடைவேன் அடடாடடாடடா என்னை அள்ளிச் சென்றாளே இமைக்கின்ற நொடியில் கண்ணாலே இன்ப இம்சை செய்தாளே என் வாழ்வினிலே கிடைத்தது போல எவருக்கு கிடைக்கும் என் பாவையவள் பார்த்த பார்வையால் வெயிலுக்கும் குளிரும் குளிருக்கும் வேர்க்கும் அடடாடடாடடா என்னை அள்ளிச் சென்றாளே இமைக்கின்ற நொடியில் கண்ணாலே இன்ப இம்சை செய்தாளே ஏண்டி கமலா இத வந்துட்டேங்க சாப்பாட்டுல பல்லி கிள்ளி விழுந்தா ஐயோ என்ன சொல்றீங்க இல்ல பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதான் கேட்டேன் அப்பா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேங்க பசங்களா எலும்பு கடிச்சா ஒரு பிசுறு கூட மிஞ்ச கூடாது அப்படி சாப்பிட்டுதான் இந்த வயசுலயே நான் இப்படி இருக்கேன் இருங்க இருங்க இன்னும் கொஞ்சம் எலும்பு எடுத்துட்டு வரேன் மச்சான் வணக்கம் மச்சான். அடடா வாங்க மச்சான். வா மாமா. சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது. என்ன மச்சான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம? எல்லாம் நல்ல விஷயம் தான் மச்சான். நல்ல விஷயம் சாப்பிட்டு பேசலாம், உட்காருங்க. சரிங்க மச்சான். அம்மா மாமா வந்திருக்காரு, வந்து சாப்பாடு வைங்க. வாப்பா தம்பி. அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. கை கழுவுப்பா. கை சுத்தமா தான் இருக்கு, முதல்ல சாப்பாடு போடுக்கா. அப்பா சொல்லும்போது கஷ்டமா இருந்ததுல்ல, இப்ப மாமா சாப்பிடுவாரு பாருங்க. தட்டை தவிர வேற எதுவுமே மிச்சம் இருக்காது. அப்படி சாப்பிட்டதுனாலதான் மாமா உடம்பு வயிறம் பாஞ்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா? அட சும்மா இருங்க மாப்ள. அந்த காலத்துல வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்கே ஒரு கடை வெட்டுவோம். இப்ப எங்க விருந்தாளிங்க வந்தாவே கடையில போய் வாங்க வேண்டியதா இருக்கு. காலம் மாதிரி போச்சு மாப்ள. அப்படிலாம் நினைச்சு கொஞ்சமா சாப்பிடாதீங்க மச்சான். நம்ம வீட்டு கடை நல்லா இருக்க, ஒரு கட்டு கட்டுங்க. சரிங்க மச்சான். நல்லா சாப்பிடுப்பா. போடுக்கா போடு. இல்லன்னா உங்க மாமா என்ன திட்டுவாரு. சரிக்கா. ஐயா கணக்கு ஐயா, கண்ணுக்குட்டி அவுத்துக்கிட்டு உள்ளகல வந்து போச்சா? என்னையா சொல்றீங்க? வெத்தலை தட்டுல ஒன்னையும் காணாம, அதான் கேட்டேன். வெத்தலையை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. இந்தாங்க மச்சான் உட்கார்றது தானே? பரவாயில்லைங்க மச்சான். அட பரவாயில்ல உட்காருங்க. என்னைக்கு மச்சான் உங்க முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேன். இவளுக்கு தம்பினால காதரம் நடந்துச்சு இல்ல, அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல. உட்காருங்க. சரிங்க மச்சான். ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா மச்சான்? ஆமா மச்சான், பெரிய நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சாதான் முடியும். இதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல நான் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன கேட்டு போறீங்க? மச்சான்,
நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். பிறந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் மறந்துட்டு பணத்துக்காக போயிட்டானாக்கும். நான் அப்படி சொல்ல வரல மச்சான். அவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நம்ம உறவுக்கார பொண்ணு தான் வேணுங்கிறான் மச்சான். அட்ராசக்க அவ்வளவு அதிர்ஷ்டக்கார பொண்ணு நம்ம ஊரில் எங்கேயா இருக்கு? அக்கா பொண்ணு கவிதாவை விட்டா வேற யாருக்கு இருக்கும்? நான் கேட்டதுக்கு மச்சான் எதுவும் சொல்லாம இருக்கீங்களே. ஏயா உன் வீட்லயே சிங்க மாதிரி மாப்பிளைய வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிய, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னதான் வெக்கங்கிட்ட சிரிப்பா பாரு. முதல்ல போய் மோத்த கழிட்டு வாடி. ஏயா உன் வீட்டுல பொண்ணு எடுத்து நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? பதிலுக்கு என் பொண்ணு உன் வீட்டுல வாழணுமா இல்லையா? மாமா, ஒரு டாக்டரை உருவாக்க நம்ம அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? ஆனா படிச்சு முடிச்ச உடனே பணத்துக்காக நம்ம நாட்டை மறந்துட்டு வெளிநாட்டுக்கு போனவனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல மாமா. நானும் என் தம்பியை எவ்வளவு படிச்சிருக்கோன்னு தெரியும்ல. நாங்க விவசாயம் பார்க்கல. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ வக்கீலாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நாட்டை மதிக்கணும், நம்ம விவசாயத்தை நேசிக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு வயிறு அவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு பக்குவப்படட்டும். நானே வந்து சொல்றேன். போய் பொழப்ப பாரியா. கணக்கு ஐயா, நாளைக்கு வேலைக்காரங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த கணக்கு பாத்தியா? இல்லைங்க. போய் பாரியா. சரிங்க. அறிவு கேட்டவன். வேர்வை காயறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்லையா, ஆனா வேலைக்காரன் கேட்கறதுக்குள்ள கொடுத்துடணும். ஏதோ எப்ப பாத்துறியா? மனுஷருங்க மச்சான், இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா போனா இதை விட பெரிய இடத்துக்கு தான் போகணும். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்தா பெரிய இடத்துல தான் வரணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களை விட பெரிய இடம் இல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்தேன். பெரிய இடங்கிறது நில பலத்திலயும் பண பலத்திலயும் இல்லையா, குடும்ப கௌரவத்திலயும் சொந்த பந்தங்களை மதிக்கிறதுலயும் இருக்கு. படிச்சவன் தான் ஏதோ வெளிநாட்டு முகத்துல ஓடி போயிடுறான். நாட்டுக்கு அடையாளமா இருக்கிறது நாம தானே. என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா உன் வீட்டு வாசல்ல என் பொண்ணு கோலம் போடுறது தெரியணும்யா. அதை பார்க்கறதுல தான் சந்தோஷம். அவரு தான் ஏதோ தெரியாம வார்த்தை விட்டாருன்னா உனக்கு எங்கடி புத்தி போச்சு? வெளிநாட்டு மாப்பிள்ளை ஒண்ணு அப்பா. சொகுசான வாழ்க்கை நினைச்சியோ? சரி இல்ல பிறந்த வீட்டு பசங்க செத்து போச்சா? மச்சான், என்னாச்சுப்பா? என்னாச்சு மச்சான்? அண்ணா, சீக்கிரம் வா. மச்சான், என்னாச்சுப்பா?